அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கலைத்திருவிழா போட்டிகள் குறித்து ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள், போட்டியாளருக்கு தெரிவிக்க வேண்டிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ அது என்னன்னு பார்த்துடலாம். போட்டிகள் நடத்துவதற்கான மேலும் சில வழிகாட்டு நெறிமுறைகள் பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கணும் பார்த்தீங்கன்னா, அனைத்து போட்டிகளும் இவ்வாண்டின் மைய கருத்தான சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்பதன் அடிப்படையில் தான் இருத்தல் வேண்டும். செகண்ட் என்ன கொடுக்கான தேவையான போட்டிகளுக்கான பாடல் தேர்வானது தமிழ் மொழியில் இருத்தல் வேண்டும். அடுத்து பேச்சு போட்டி மற்றும் நாடக பிரிவில் அனைத்தும் தமிழ் மொழியில் இருத்தல் வேண்டும். மேக்ஸிமம் தமிழ் மொழியில் தான் எல்லாமே இருக்கணும். அடுத்து என்ன கொடுக்காங்க பார்த்துடலாம். அடுத்து நான்காவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிவு 2 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான தேசபக்தி பாடல்கள் போட்டியில் மட்டும் தேசிய ஒருமைப்பாடு உணர்வு கொண்ட அல்லது சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு சார்ந்த திரைப்பட பாடல்கள் இடம்பெறலாம். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் பாடலின் வரிகள் முழுவதும் மேற்கண்ட கருத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைதல் வேண்டும். இப்பாடல்களில் உள்ள எந்த ஒரு வரிகளும் அல்லது சொற்களும் மேற்கண்ட கருத்தின் அடிப்படையில் இல்லாமல் இருப்பின் அவை போட்டித் தேர்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் திரைப்பட பாடல்கள் இடம்பெறலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இடம்பெறலாம். ஆனால் சுற்றுச்சூழல் சார்ந்த பாடல்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரிவு 2 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான களிமண் பொம்மைகள் போட்டியில் இயற்கை களிமண் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே நம்ம செயற்கையாக கடையில் வாங்கிட்டு வரக்கூடாது, கிளை வாங்கக்கூடாது, இயற்கை களிமண் தான் பயன்படுத்தணும். அடுத்து பிரிவு 2 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் எத்தனை குறள் வேண்டுமானாலும் சொல்லலான் இருக்காங்க. அடுத்து பிரிவு 2 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான நாட்டுப்புற நடனம் குழு அல்லது பரதநாட்டியம் குழு போட்டிகளில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கலாம்னா, குறைந்தபட்சம் 4 பேர், அதிகபட்சம் 9 பேர் வரை கலந்து கொள்ளலாம். குறைந்தபட்சம் 4, அதிகபட்சம்னா எத்தனை 9 பேர். நெக்ஸ்ட்டு பிரிவு 1 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வண்ணம் தீட்டுதல் A4 அளவு அட்டையில் வரைதல் வேண்டும். அந்தந்த நிலைக்கான போட்டியின் போது ஒரு ஓவியத்தை அந்தந்த அளவிலான குழு, அதாவது பள்ளி அளவில் நடைபெறுவதனால இப்போ தலைமை ஆசிரியர் தான் எந்த ஓவியத்துக்கு வண்ணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அடுத்து வட்டார மாவட்ட அளவிலான குழு தீர்மானித்து அதற்கு வழங்க வேண்டும். வட்டார அளவில் மாவட்ட அளவில் போட்டி நடைபெறும் போது அந்தந்த குழு எந்த படத்துக்கு வண்ணம் தீட்டணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.